ஆனிவர்சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எங்களோட ஆனிவர்சரி அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். ஸோ அன்றைக்கி என்னென்ன சமைச்சேன் அது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நைட்டே பார்த்திங்கன்னா ராஜ்மா வந்து ஊற வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்காக கருப்பு கவுனி அரிசி வந்து ஊற வச்சுட்டேன். நைட்டே கொஞ்சமாக நல்ல தண்ணியை போட்டு தான் ஊற வைக்கணும். அது நல்லா அலசிட்டு நல்ல தண்ணி போட்டு நைட்டு ஊற வச்சோன்னா காலையில் செய்யலாம். ஸோ அந்த தண்ணியவே போட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த அரிசி அண்ட் அந்த தண்ணி ரெண்டுமே சேர்த்து போட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த பிறகு நல்ல ஒரு சொம்பு தண்ணி வந்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியமான ஒரு ஃப்ளேமில் வந்து இதை வச்சு நல்லா வந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பிகாஸ் வந்து நீங்கள் கை விட்டிங்கன்னா அது வந்து கீழே அப்படி கெட்டி ஆகிடும். ஸோ அதனால தான். அதுக்கப்புறமா இதில் போட்டு சாப்பிட்றதுக்காக வெங்காயம் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து குக்கான பிறகு நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வந்து நல்லா ஆற வச்சுருங்க. இது கூடவே வந்து கருவாடு தொக்குமே வந்து செஞ்சுருந்தேன். இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது நல்லா ஆறின பிறகு இதில் ஒரு அரை பேக்கெட் தயிர், வெங்காயம் அண்ட் வந்து தண்ணி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு வாட்டரி கன்சிஸ்டன்சியில் தான் வைக்கணும். ஸோ கருவாட்டு தொக்குமே வந்து நல்லா காரசாரமாக செஞ்சு முடிச்சாச்சு. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து நல்லா ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த கஞ்சியை வந்து ஸ்வீட்டாகவும் செய்வாங்க. ஸ்வீட்டாக செய்கிறது ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். பட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டெய்லியாக சாப்பிட்றீங்கன்னா இந்த மாதிரி சாப்பிடுங்க. ரொம்பவே ஹெல்த்துக்கு வந்து நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி சாப்பிட்லாம். ஆஹின் வந்து அந்த கஞ்சி வேணான்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்கு மட்டும் மேகி வச்சு கொடுத்துட்டேன். எப்போனாச்சும் தான் மேகி வந்து சாப்பிட்றது, அப்பப்போலாம் கிடையாது. அதுக்கப்புறமா எல்லாருமே வந்து அத்தை அண்ட் வந்து ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே வந்து அக்குபஞ்சர் போயிட்டாங்க. ஸோ ஆஹினை வந்து விளையாட போட்டுட்டு நான் வந்து ஃபுல்லாகவே பெட்டு அண்ட் வந்து இந்த துணி எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஷிஃப்டிங் பண்ணுறதுனால கொஞ்சமாகவே நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு சொல்லி எல்லாமே அப்போத்துலேருந்தே வந்து எடுத்து வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து என்னோடய வெட்டிங் டே அன்றைக்கி போட்ட ட்ரெஸ் தான். நல்லா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சாரீ தான் அது. ஹீரோவை மட்டும் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து துணி வந்து கொஞ்சமாக காய போட வேண்டியிருந்துச்சு. அதுவுமே வந்து காய போட்டு முடிச்சுட்டேன். ஆஹினுமே பார்த்திங்கன்னா தூங்கிட்டார். அப்புறமா தான் ஏஞ்சிப்பார். அப்போ வரைக்கும் என்னோடய எல்லா வேலையுமே வந்து முடிச்சுப்பேன். ஃபஸ்ட்டு ராஜ்மா வந்து ஒரு குக்கரில் சேர்த்துட்டு ஏலக்காய், பட்டை, உப்பு, கிராம்பு, தண்ணி இதெல்லாமே சேர்த்து நல்லா வெந்து வர வரைக்கும் அதை வந்து விசில் விட்டுக்கலாம். நல்லா ஒரு 15லேருந்து 20 விசில் வரட்டும். அப்போ தான் நல்லா வந்து வேகும். இந்த நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். கூடவே வந்து ஒரு 4 மீடியம் சைஸ் நல்ல பழமான தக்காளியாக எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி சேர்த்து சோம்பு சேர்த்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து சைடில் வச்சுட்டேன். கொஞ்சமாக வந்து ஸ்பைசஸ் எல்லாமே கண்டெய்னர் பாக்ஸஸில் முடிஞ்சிச்சு. ஸோ அது எல்லாமே வந்து ரீஃபில் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிரேவி செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் பேனை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, பேலீஃப் இதை மட்டும் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்னதாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதுவுமே சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா வதங்கி வரும். லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணி அப்படியே விட்டுருங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா ப்ரௌன் கலராக வதங்கி வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த சோம்பு, தக்காளி அண்ட் வந்து முந்திரி அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பச்சை மிளகாய் வந்து ஒரு 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி ஒடிச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லிட்டை மூடி ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக்காக விடுங்க. அதே நேரத்தில் நம்ம ராஜ்மாவுமே பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து நல்லா வெந்து வரணும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கிரேவியுமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இது ஒரு மிக்ஸை மட்டும் கொடுத்துட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சிருந்த ராஜ்மாவை வந்து அதே தண்ணியோட அப்படியே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வந்து நல்லா அந்த ராஜ்மா கூட செட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கசூரி மேத்தியை ஒரு கையில் சேர்த்துட்டு ரப் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியை வந்து தூவி விட்டு இதை வந்து மூடிட்டேன். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான கிரேவியோட ராஜ்மா வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு தடவை இதே மெத்தடோடு செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சீரக சம்பா அரிசி வந்து 1 கப் எடுத்திருக்கேன் சீரா ரைஸ் செய்கிறதுக்கு. ஒரு குக்கரில் பார்த்தீங்கன்னா நெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி இதெல்லாமே சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக. ஸோ இப்போ நம்ம வந்து இன்றைக்கி
ஜீரா ரைஸ் செய்கிறதுனால ஜீரகம் வந்து நல்லா கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் அப்படி. அதுக்கப்புறமா நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் வந்து 1.5 கப் அளவு வந்து தண்ணி எடுத்து இதில் வந்து சேர்த்துட்டேன். கூடவே வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து கொத்தமல்லி வந்து சேர்த்துட்டேன். தண்ணி வந்து நல்லா பாயில் ஆன பிறகு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த அரிசியை வந்து நல்லா வடிகட்டிட்டு அந்த அரிசியை வந்து அப்படியே இந்த தண்ணியில் சேர்த்து நீங்கள் ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஜீரா ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். இந்த காம்பினேஷனை வந்து எண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து புதினா சட்னி அண்ட் வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட் வச்சுட்டிங்கன்னா சூப்பராக வந்து அந்த காம்பினேஷன் அன்றைக்கி டே வந்து சூப்பராக போகும். ஸோ நாங்கள் வந்து புதினா சட்னி அரைச்சிட்டு ஒரு ஸ்வீட் தான் செஞ்சிருந்தோம். ஈஸியான ஒரு ஸ்வீட் தான். ஸோ அந்த ரெசிபி வந்து நான் வர vlogல வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதோட பேர் வந்து சுத்ரியான்னு சொல்லுவாங்க. தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. நான் ரெசிபி ஆட் பண்ணும்போது கரெக்டாக தமிழ்லையுமே வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா ஜீரகம் சம்பா ரைஸில் ஜீரா ரைஸ் செஞ்சுட்டு ராஜ்மா நெக்ஸ்ட்டு வந்து புதினா சட்னி இதெல்லாமே வச்சு சூப்பராக சாப்பிட்டுட்டு கிச்சனை வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஆஹின்காக பாலுமே சூடு பண்ணி வச்சுட்டு நான் வந்து அக்குபஞ்சர் கிளம்பிட்டேன். நாளைக்குள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.